ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடியூபர் ஃபைட் அப்படின்னு நாம் ஒரு கண்டென்ட்டே ரெடி பண்ணி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு யூடியூபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட மாட்டினது கோஸ்ட் வெயிட் தான் மாட்டினார். அவரு கூட தான் ஒரு 1v1 போட போகிறோம். ஓபியான 1v1 தான். பாருங்கள், நீங்களும் என் கூட ப்ளே பண்ணணுன்னா நம்ம கோஸ்ட் ப்ரோட கில்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கோஸ்ட் ப்ரோ, ஃபீனிக்ஸ் ப்ரோ எல்லாம் சேர்ந்து அந்த கில்டு நடத்துகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு எனக்கு 2 ரவுண்டு அட்டம் சிக்காது பாட்டுன்னு ஒரு ஒன்ட்டு அப்படிப்பேன். இந்த ஸ்பெக் எடுத்து கொடுத்தது என் நண்பன் தான், ஃபெனிக்ஸ் மாதிரி தான். ஸ்பெக் எடுத்து கொடுத்தாரு. பாருங்கள், ஆடுறது நம்ம தான் கீழே டெவில் கிங்னு போட்டிருக்கோம். அங்கே மைங்க ஐடின்னு போட்டு வச்சுருக்கேன். அந்த பைத்தியக்காரன் அவன் ஐடி அப்படி போட்டு வச்சுருக்கேன்னு என் ஐடி எப்படி போட்டு வச்சுருக்கான். செகண்ட் ரவுண்டு இந்த மாதிரி விளாட்ணும், என் கூட விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் போதும். நான் இது பண்ணுறேன். யூஐடி கீழே போடுறேன். யார் யார் விருப்பம் இருந்தால் மட்டும் போடுங்க. என்னையெல்லாம் யாரும் லைக் பண்ண மாட்டீங்க. விருப்பம் இருந்ததுன்னா நம்ம கூட ரூம் மேட்ச் ப்ளே பண்ணலாம். நான் ரூம் கார்டு க்ரியேட் பண்ணி போடுவேன். ஓகேவா? என் சேனலில் இது வீடியோவாகவும் வரும். அடுத்த ரவுண்டு நான் எங்கே இருக்காருன்னு தேடிட்டு இருக்கோம். டப்புன்னு வந்துடுவார். டப்புன்னு க்ளோவலோட போட்டு சட்டுன்னு அடிப்பான். ஒன் டேப்பே விடாது. அவர் டப்புன்னு ஒன்று வச்சுருவார். ஹேக்கர் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருப்பார் அவர். ஃபீனிக்ஸ் கேமர் வர்சஸ் கோஸ்ட் வெயிட்டே நான் போட போகிறேன். கூட சீக்கிரம் போட்டுடுறேன். நீங்கள் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால 8 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். 8 நிமிஷமே பெரிய விஷயந்தான். 8 நிமிஷமே யாரும் பார்க்க மாட்டீங்க. வாங்க, நெக்ஸ்ட்டு நான் போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கேன். யார் ஜெயிக்க போகிறான்னு திக்குன்னு இருக்கும். ஆனால் கட்சியில் கட் பண்ணுறேன். யார் ஜெயிக்க மாட்டாங்க. அப்புறம் நான் டபுள் பேரல் எடுத்து எனக்கு ப்ளே பண்ணவே வராதுங்க. சும்மா ஒன் டேப் அடிச்சுன்னு இருப்பேன். ஆனால் அந்த ரவுண்டில் டபுள் பேரல் என் ஸ்கின்னே தெரிய மாட்டேங்குது. டெசர்ட்டிகளுக்கு டேமேஜ் ஸ்கின் வச்சுருக்கேன். ஸ்கின்னு தெரிய மாட்டேங்குது. ஹேர் ஸ்டைல் தெரிய மாட்டேங்குது. இவன் எதுவுமே என்ன டவுன்லோட் பண்ண மாட்டாங்க கைஸ். ஓ, இன்னும் இப்படி மோசமாக இருக்கேன். ஓடு. ஓய், அழுத்திட்டாருங்க கைஸ். இந்த இடத்துலலாம் அழுத்தலை. ரெட் ஷாட் வந்துடுச்சு. கோஸ்ட் ப்ரோ ஏன்டா ஸ்பெக் எடுக்கிறேன்? என்ன ஸ்பெக்கரா? என்ன எக்ஸ்பெக்டேட் பண்ணு. இந்த ரவுண்டு நான் டபுள் பேரல் தான் எடுக்கலான்னு இருந்தேன். இந்த ரவுண்டு முழுக்க நான் தோற்றதுக்கு காரணமே நண்பன் தான். அவன் தான் டபுள் பேரல் ஏட்றான்னா நான் டபுள் பேரல் அவன் பேச்சு கேட்டு எடுத்தேன். ஆனால் அதை வச்சு ஒன்றுமே அடியும் இல்லை. ரவுண்டு ஃபுல்லாக ஃபன்னாக தாங்க போயிருக்கோம். என்னடா பாட்டாட்ட ஸ்கோப் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே காணோம்? கோஸ்ட் ப்ரோ எங்கே இருக்காருன்னு தெரியலையே. ஐயோ வை, என்ன அடி உழுது வை. நம்ம அடி வந்துச்சு. இந்த மாதிரிலாம் அடி நான் பார்த்ததே இல்லை. வணக்கம் மோட்டா. வணக்கங்க. வணக்கம். என்ன கண்ணு எடுக்கலாம்? MP40 எடுக்கலாமோ? MP40 எடுத்தால் நல்லாதான் இருக்கும். MP40 MP40 எடுத்துகிறேன். என்னங்க இவன் MP40 ஸ்கின்னு காமிக்க மாட்டான். நம்மகிட்ட டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்கேடா. மெக்கானிக்கல் MP40 வச்சுருக்கேன் டபுள் டேமேஜுக்கு. மெக்கானிக்கல் சில்வர் MP40 சில்வர்ன்ற மாதிரி அந்த டபுள் ரேஞ்ச் MP40 அது. மெக்கானிக்கல் MP40 காட்ட மாட்றாங்க இசுமா. நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண சொன்னேன். நம்ம ஐடியை போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை, இந்த MP40 இருக்குது. ஆனால் ஸ்கின்னு தெரிய மாட்டேங்குது. டபுள் டேமேஜ் MP40. ஓல்டு பிளேஸுக்கு தெரியும் அந்த MP40 என்னன்ட்டு. மெக்கானிக்கல் MP40 இந்த MP40 தான் இது. ஆனால் ஸ்கின்னு தான் தெரிய மாட்டேங்குது. பவர் அதே தான். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம். டபுள் டேமேஜ் வச்சு எங்கே போயிருக்காருன்னு தெரில கைஸ். டபுள் அங்கே போட்டு மெடி போட ஆரம்பிச்சிடுவேன். மெடியை போட்டு பார்க்குறேன். அந்தாண்டா வருவார். ஷார்ட் விழுவும் பாருங்கள். ஷார்ட் வச்சு விட்ருவேன். அப்படியே அவர் கொஞ்சம் லூட் டெஸ்ட்டு இப்படியாக வந்துடுவேன். அப்புறம் லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் எனக்கு இந்த MP40 மட்டும்தான் கை கொடுக்கும். அதை பாருங்கள். 8 நிமிஷமாக அப்புறம் கைஸ் பேசிகிட்டு இருக்கேன். நான் 8 நிமிஷம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரையும் வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம கூட ப்ளே பண்ணி ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம ரெடீம் கோடு தரப்போகிறோம். ஃப்ரீயாக ரெடீம் கோடு
நான் வந்து 50 ருபீஸ் ரெடீம் கோடு தான் தர போகிறேன். பெரிய யூடியூபர்லாம் இல்லை, நான் 50 ருபீஸ் ரெடீம் கோடு வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன். ஓகேவா? 50 ருபீஸ் ரெடீம் கோடு என்கிட்ட வந்து ஜெயிச்சிங்கன்னா தான் ஓகேவா 50 ருபீஸ் ரெடீம் கோடு நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் இந்த வீக்லி லைட் போட்டுக்கோங்க. ஓகேவா? கோஸ்ட் ப்ரோவும் பந்தயம் கட்டி தோத்துட்டாரு கைஸ். 50 ருபீஸ் ரெடீம் கோடு அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு நான் வந்து ரெடீம் கோடு வந்து ரெடியூமாக சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? உங்கள்கிட்ட ப்ளே பண்ணுறதுக்கு நான் யூஐடி வந்து இது பண்ணிக்கிறேன். யூஐடி வந்து நான் கமெண்ட்டில் இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு வைக்கிறேன். யூஐடி காப்பி பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயரில் போய்ட்டு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்திருப்பேங்க கைஸ், அழுத்துறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து டோர்னமெண்ட்டும் கண்டக்ட் பண்ண போகிறோம். நீ இல்லை என்னடா டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன், நான் வேறு டோர்னமெண்ட்டு அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்ம டோர்னமெண்ட்டு வர்றவங்க வாங்க, நம்ம கில்டு தான் வந்து ஃபைட் எடுக்க போகுது. இந்த இடத்துல ஓபியான ஒரு ஷாட் வைப்பேன் கோஸ்ட் ப்ரோக்கு. ஓகேவா? கில்டில் டோர்னமெண்ட் இருக்குது, கில்டில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் டோர்னமெண்ட் இது பண்ணால் வின்னர்ஸ்க்கு வந்து நாங்கள் மறுபடியும் டைமண்ட்ஸ் தான் தரப்போகிறோம். ரெடீம் கோடாக அனுப்பிச்சிக்கிறோம். ஒரு 100 ரூபா ரெடீம் கோடு தான் கேஸ் அனுப்பிச்சி விடுவோம். பெரிய பட்ஜெட்லாம் தரமாட்டோம், 100 ரூபா ரெடீம் கோடு. அப்புறம் என் கூட கேட்குறவங்களுக்கு நான் 50 ருபீஸ் ரெடீம் கோட் ரியலாக தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. பயோவில் வந்து டெவல் கிங் இது வச்சுருக்கீங்க, நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன சப்ஸ்கிரைபராக இல்லை வடக்கானா தெரியல, மூச்சு பிடிக்க பேசியிருக்கேன். லாஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ரவுண்டாகிட்டே இல்லை, லாஸ்ட் ரவுண்டு இல்லை, பாதிலே கட்டாயிரம் வீடியோ. என்னால் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். 1 டேப் ட்ரை பண்ணேன், டபுளாது. அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட வெண்டிங். யார் ஜெயித்தாலும் கிடையாது, அவ்வளோதான்.